இந்த பால் இருக்கே, இந்த பாலு நம்ம வந்து வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருப்போம். அப்பலாம் வந்து பொங்காது. ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி இந்த சைடு போவோம், அப்படியே வந்து பொங்கிடும். நம்ம வந்து பால் காய்ச்சலாமே நினைப்போம். அது வந்து நிறைய வேலையை இழுத்து விட்டுரும். அதை கிளீன் பண்றது இருக்கே பாருங்க, ஐயோ அவ்வளோ டென்ஷனா இருக்கும். அப்படிதான் வந்து காலையிலே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா மல்லி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. மதியம் பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் காலியா போச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தா அப்புறம் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். நைட் டின்னர் வந்து ஹஸ்பண்ட் வந்து கரண்ட் அடுப்புலேயே வந்து இண்டக்ஷன்ல வந்து பண்ணாங்க. சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி வெள்ளரிக்காய்லாம் வச்சு அப்படியே சூப்பரா வந்து கொடுத்தாங்க. நானும் அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமாவது யாராவது செஞ்சு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களான்னு தோணும் கண்டிப்பா. ஏன்னா டெய்லி அவங்க சமைக்கிறனால இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அப்பப்போ வந்து செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் நான் வந்து பால், எனக்கு வந்து பிளாக் காஃபி, ஹஸ்பண்ட்க்கு வந்து மஞ்சப்பால், பிள்ளைங்களுக்கு வந்து காம்ப்ளான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன்.